So good morning everyone. So myself Subhaya, so naturopathy and yogic students. I am a naturopathy and yogic student. So now I am going to perform some asanas. So நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா so asanas பார்க்க போறோம். So எது ரிலேட்டடா அப்படின்னா இப்போ இந்த கோவிட் ரிலேட்டட் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் ரிலேட்டடான ஆசனாஸ் பிராணாயாமாஸ் அண்ட் சம் முத்ராஸ் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வித் ப்ரொசீஜரோட நான் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு ஆசனாவோ இல்லை ஒரு பிராணாயமாவோ ஸோ எது ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னால ஸோ மைல்டா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளை வந்து லூசனிங் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு வார்ம் அப்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த வார்ம் அப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து எழுந்து நின்றுக்கணும். ஸோ கம்ஃபர்டபுளா நின்றுக்கணும். நமக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த பொசிஷன்ல வந்து நம்ம நின்றுக்கணும். ஸோ ஹேண்ட்ஸை வந்து சைட்ஸ்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மூச்சை மெதுவா உள்ள இழுக்கும் போது ஸோ நம்மளோட நெக் மூவ்மெண்ட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது. மெதுவா மூச்சை உள்ள இழுக்கும் போது ஹெட்டை இந்த மாதிரி நெக்கை மட்டும் பேக்வேர்ட்ல கொண்டு போகணும். மூச்சை வெளியே விடும்போது ஃபார்வேர்ட்ல கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுங்க, மெதுவா பிரீத் இன், பிரீத் அவுட், மூச்சை வெளியே விட்டுங்க. ஸோ இது மாதிரி 5 to 10 ரவுண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சேம் வைஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சைட் வைஸ்ல ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி சைட் வைஸ் வரும்போது ஸோ உங்களால எவ்வளவு தூரம் பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்க பெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட இயர் வந்து உங்களோட ஷோல்டரை டச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஸோ டச் பண்றதுக்கு மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. மூச்சை உள்ள எடுத்துட்டே பிரீத் இன், நார்மலுக்கு வரும்போது பிரீத் அவுட், அகைன் பிரீத் இன், லெஃப்ட் சைட். இப்போ மூச்சை வெளியே விட்டுட்டே நார்மலுக்கு வந்துருங்க. ஸோ லைக்வைஸ் மறுபடியும் ரைட் சைட் மூச்சை உள்ள எடுங்க, மூச்சை வெளியே விட்டுருங்க. ஸோ லெஃப்ட் சைட், மறுபடியும் மூச்சை வெளியே விட்டுருங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராக்டிஸும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டீப்பா மெதுவா மூச்சை உள்ள எடுத்து மூச்சை வெளியே விட்டு ஃபர்ஸ்ட் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம போறதுக்கு முன்னால இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா டேர்னிங். ஸோ அதே மாதிரி தான் ஹெட்டை சென்டர்ல வச்சுக்கோங்க. ரைட் சைட் டேர்ன் பண்ணும்போது மூச்சை உள்ள இழுக்கணும். ஸோ இப்போ நார்மலா வந்துருங்க. சென்டருக்கு வரும்போது மூச்சை வெளியே விட்டுறணும். அகைன் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணும்போது மூச்சை உள்ள இழுக்கணும். மூச்சை வெளியே விட்டுட்டு நார்மலுக்கு வந்துருங்க. மறுபடியும் மெதுவா மூச்சை உள்ள எடுங்க. ரைட் சைட் மூச்சை வெளியே விட்டுட்டு நார்மலுக்கு வந்துருங்க. லெஃப்ட் சைட் பிரீத் இன், பிரீத் அவுட். மறுபடியும் மெதுவா மூச்சை உள்ள எடுத்து வெளியே விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொட்டேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சென்டர்ல இருக்க ஹெட்டை ஃபார்வர்ட்ல டில்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சின் வந்து நம்மளுடைய இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ற மாதிரி இந்த ரீஜன்ல ப்ரெஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துச்சு. அப்படியே ரைட் சைட் மூச்சை உள்ள இழுத்துட்டே ரைட் சைட் பேக்வேர்டு போற வரைக்கும் மூச்சை உள்ள இழுக்கணும். பேக்வேர்டு வந்ததுக்கு அப்புறமா மூச்சை வெளியே விட ஆரம்பிச்சிடணும். அப்படியே லெஃப்ட் சைட் வந்து அப்படியே மறுபடியும் அதே சென்டருக்கு வந்து மூச்சை வெளியே விட்டுட்டு இப்போ நார்மலுக்கு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரொட்டேஷனை ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸ்லோவா பிரீத் இன், இப்போ பிரீத் அவுட், அகைன் பிரீத் இன், பிரீத் அவுட்,
இப்போ நார்மலுக்கு வந்துருங்க. அதே மாதிரி டீப்பா மூச்சை உள்ள எடுத்து மூச்சை வெளியே விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிளாக் வைஸ்ல பிராக்டிஸ் பண்ணோம். ரைட்ல இருந்து ஆரம்பிச்சு லெஃப்ட்ல கொண்டு வந்து சென்டருக்கு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இப்போ ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ ஆப்போசிட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். அதாவது லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சென்டருக்கு கொண்டு வர போறோம். அதே மாதிரி சென்டர்ல இருந்து பிரீத் இன், லெஃப்ட்டுக்கு போகும்போது இப்போ பிரீத் இன், பேக்குக்கு வர வரைக்கும் பிரீத் இன், இப்போ பிரீத் அவுட், அகைன் பிரீத் இன், breathe out, டீப்பா மூச்சை உள்ள எடுத்து வெளியே விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஷோல்டர் ரொட்டேஷன். ஸோ உங்களுடைய 2 ஹேண்ட்ஸோட ஃபிங்கர்ஸையும் உங்களுடைய ஷோல்டருக்கு மேல, ஸோ தோள்பட்டைக்கு மேல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுக்கும் போது அப்படியே ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு வரோம். மூச்சை உள்ள எடுத்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துச்சு டச் பண்ண முடிஞ்சா 2 எல்போஸையும் டச் பண்ணுங்க. இல்லைன்னா எவ்வளவு லெவல்ல மெயின்டைன் பண்ண முடியுதோ அந்த லெவலுக்கு கொண்டு வந்துச்சு இந்த லெவல் வரைக்கும் பிரீத் இன். ஸோ இந்த லெவல் வர வரைக்கும் பிரீத் இன். ஸோ அதுக்கப்புறமா மெதுவா பிரீத் அவுட். ஸோ மூச்சை வெளியே விட்டுட்டு நார்மலுக்கு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ பிரீத் இன், பிரீத் அவுட். ஸோ இப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷோல்டர் ரொட்டேஷனை. ஸோ அப்படி இல்லைன்னா ரிலீஸ் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா, அதே மாதிரி ஃபிங்கர்ஸை வந்து ஷோல்டர் மேலே பிளேஸ் பண்ணிட்டு பிரீத்திங் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து டச் பண்ணிட்டு எல்போஸை, பிரீத் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி நார்மல் கொண்டு வர்றது. ஸோ இந்த மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ நீ ஜாயிண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ மெதுவா மூச்சை உள்ள எடுத்துட்டு அப்படியே உங்களுடைய 2 ஹேண்ட்ஸையும் ஷோல்டர் லெவலுக்கு ரைஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா லெக்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. மெதுவா பிரீத் இன், மூச்சை உள்ள எடுத்துட்டு அப்படியே வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெண்ட் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணும்போது அப்படியே நார்மலுக்கு வந்துருங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அகைன் மறுபடியும் மெதுவா மூச்சை உள்ள எடுங்க. பிரீத் அவுட். ஸோ கம் டு நார்மல். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ற என்ன அப்படின்னா, ஸோ வார்ம் அப்ஸ். ஸோ ஒரு ஆசனாவோ இல்லை ஒரு பிராணாயாமாவோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி பேசிக்கா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆசனாஸ் போகலாம். ஸோ மெயினா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆசனாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளா வந்து ஹோல் பாடி ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஒரு ஆசனம் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மெயினா நம்மளோட எல்லா மசில்ஸும் ஸ்ட்ரெச் ஆகும். மெயினா வந்து நம்மளுடைய செஸ்ட் ரீஜன்ல உள்ள மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ தாடாசனா இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தாடாசனா நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய 2 லெக்ஸையும் வந்து சேர்த்து வச்சுக்கணும். 2 லெக்ஸும் சேர்த்து இருக்கணும். மெதுவா நம்மளுடைய கையை வந்து இந்த மாதிரி ஷோல்டர் லெவலுக்கு ரைஸ் பண்ணுங்க. அப்படியே கையை வந்து திருப்பிக்கோங்க. மெதுவா இந்த மாதிரி ஹெட் லெவலுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்லாக் பண்ணிக்கணும். ஸோ ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணணும். இன்டர்லாக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஹேண்ட்ஸை மறுபடியும் மேலே வந்து திருப்பணும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெதுவா மூச்சை உள்ள எடுத்துட்டு நம்மளுடைய கால் விரல்கள்ல நம்ம நிக்க போறோம். நம்மளுடைய குதிங்கால் வந்து தரையில படக்கூடாது. ஏதாவது ஒரு பொருள் மேல நம்மளுடைய கவனம் இருக்கணும். தாடாசனா இதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்க. மூச்சை வெளியே விட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிருங்க. அப்படியே கையை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்லோவா நம்ம எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆசனம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி நம்மளோட கையை ரைஸ் பண்ணிருக்கிறோம். அப்போ இங்கே நல்லா ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட காலையும் நம்ம ரைஸ் பண்றோம். அப்போ நமக்கு ஹிப் ரீஜன்ல நமக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். மெயினா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நம்மளுடைய ஷோல்டர் லெவல்ல, ஸோ இந்த இடத்துல செஸ்ட் ரீஜன்ல உள்ள மசில்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கிடைக்கும். லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, அதாவது மூச்சு காத்த உள்ள இருக்கிறது
வெளியே விடுறது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆசனம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும் ரொம்ப. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஆசனா பார்க்க போறோம் அப்படின்னா வந்து அர்த்த சக்கராசனா. ஸோ அர்த்த சக்கராசனா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேண்ட்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஹேண்ட்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய பேக் ரீஜன்ல. ஸோ ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி பின்னால பிளேஸ் பண்ணிட்டு ஸோ தம் ஃபிங்கரை மட்டும் இந்த மாதிரி அப்டாமன்ல வச்சுட்டு மெதுவா மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. மூச்சை வெளியே விடும்போது அப்படியே பேக்வர்ட்ல பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணா போதும், ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். மறுபடியும் மூச்சை உள்ள எடுத்துட்டு நார்மலுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அர்த்த சக்கராசனா. ஸோ ஒன்ஸ் அகைன் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ கையை இந்த மாதிரி பின்னால வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. அப்படியே மூச்சை வெளியே விடும்போது பேக்ல பெண்ட் பண்ணுங்க. உங்களோட லெக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கட்டும். ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது நம்மளுடைய லெக், அதாவது நம்மளுடைய லெக்ஸ் வந்து சேர்ந்துதான் இருக்கணும். செஸ்ட் ரீஜன் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய நம்ம ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரீத்திங் வந்து நார்மல் பிரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 30 கவுண்ட்ஸ் இல்லை ஒரு 50 கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம் இந்த ஆசனம் அப்படின்னா நம்மளால பிரீத் ரொம்ப நேரம் உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியாத நிலைமையில என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கலாம். லங்ஸோட கெப்பாசிட்டி அதிகமாகும், லங்ஸோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ஆக்சிஜன் வந்து நம்ம வந்து உள்ள எடுப்போம், அதே மாதிரி நிறைய கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரீத் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 ஆசனாஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாண்டிங்ல பண்ணிருக்கலாம். ஸோ பண்ணிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஸோ சிட்டிங் ஆசனாஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும். ஸோ நமக்கு பொசிஷன் வந்து 2 லெக்ஸையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஆசனா ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வக்ராசனா ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு லெக் வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டிக்கணும். ஸோ ஆப்போசிட் லெக், ஸோ ரைட் ஆர் லெஃப்ட் ஏதாச்சும் ஒரு காலை ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டு ஆப்போசிட் லெக்கை ஸோ நீஸை பெண்ட் பண்ணி அந்த காலை கொண்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் லெஃப்ட் லெக்கை வந்து ஸ்ட்ரைட்டா நீட்டிருக்கேன், என்னுடைய ரைட் லெக்கை பெண்ட் பண்ணியிருக்கேன். ரைட் லெக் லெஃப்ட் நீக்கு பக்கத்துல, லெஃப்ட் முட்டிக்கு பக்கத்துல ரைட் லெக் ஆப்போசிட்ல இந்த மாதிரி கிராஸ்ல வச்சிருக்கேன். இப்போ கிராஸ்ல வச்சு நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து மெதுவா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டர்ன் பண்ணணும். அதாவது என்னோட 2 ஹேண்ட்ஸையும் டர்ன் பண்ணி இந்த மாதிரி பேக்வர்ட்ல பார்க்கணும். இந்த மாதிரி லைட்டா ட்விஸ்ட் பண்ணிக்கணும், உடம்ப வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு கையை பின்னால வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வக்ராசனா. ஸோ இது வந்து ஸ்பைனல் ட்விஸ்ட். அப்படியே மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ரீஜனை மட்டும் நம்மளோட உடம்பை மட்டும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது நம்மளோட செஸ்ட் ரீஜன்ல ஒரு கம்ப்ரெஷன் ஏற்படும் இந்த ஆசனாலையும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்போசிட் சைட். ஸோ இன்னொரு காலை ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டு ஆப்போசிட் லெக் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா டர்ன் பண்ணி கைக்கு மேல வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ரிலீஸ் பண்ணி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டீப் பிரீத்திங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஆசனா ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து வக்ராசனா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஆசனா ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா வஜ்ராசனா. ஸோ வஜ்ராசனா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ 2 லெக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய 2 லெக்கையும் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ பெண்ட் பண்ணிட்டு ஸோ நான் வந்து இப்போ டர்ன் பண்ணி ஸோ லெக்கோட பொசிஷன் வந்து இப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீலிங்ல வந்துச்சு. ஸோ நீலிங்ல வந்துச்சு நம்மளுடைய ரைட் லெக், அதாவது ரைட் காலோடைய பிக் டோ மட்டும் லெஃப்ட்ல டச் ஆயிருக்கணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 ஃபிங்கரும் ஃப்ளோர்ல தான் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 ஹீலுக்கும் சென்டர்ல நாங்க வந்து உட்காரணும். ஸோ
ஸோ 2 ஹீலுக்கும் சென்டர்ல நம்ம வந்து உட்காந்துருக்கணும். ஸோ பேக்ல உள்ள லெக்கோட பொசிஷன் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி பேக்ல லெக்கோட பொசிஷன் அந்த மாதிரி உட்காந்துச்சு. ஸோ சென்டர்ல இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், காலை வந்து சேர்த்து வச்சுக்கணும். கையை வச்சு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஸோ இது வந்து வஜ்ராசனா. ஸோ இந்த வஜ்ராசனால ஏன் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன். நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கிறோம், மெடிடேட்டிவ் போஸ்டர். ஸோ இந்த வஜ்ராசனால இருந்தா நம்ம நிறைய ஆசனாஸ் வந்து ஃபர்தரா ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பத்ராசனா ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ சேம் வஜ்ராசனால நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு, ஸோ இப்போ சேர்த்து வச்சிருக்கிற இந்த 2 லெக்கையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்பிளிட் பண்றோம். ஸோ எவ்வளவு தூரம் நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்பிளிட் பண்ணிட்டு 2 ஹேண்ட்ஸையும் பிளேஸ் பண்றோம். நார்மல் பிரீத்திங், மெதுவா ஆழமா மூச்சை உள்ள எடுத்து வெளியே விடுறோம். ஸோ அதே மாதிரி மெதுவா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 லெக்கையும் சேர்த்து வச்சுட்டு அகைன் வஜ்ராசனாக்கே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் பெர்ஃபார்ம் பண்ண போற ஆசனம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தான மண்டூகாசனா. ஸோ அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் வஜ்ராசனால உட்காந்துக்கோங்க. ஸோ வஜ்ராசனால உட்காந்துச்சு ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய 2 ஹேண்ட்ஸையும் வந்து மெதுவா அப்படியே ரைஸ் பண்ணணும். ஸ்லோவா உங்களோட 2 ஹேண்ட்ஸையும் ரைஸ் பண்ணிட்டு உங்களோட பாம்ஸ் வந்து அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரைஸ் பண்றோம்னா பாம்ஸ் இந்த மாதிரி டர்ன் பண்ணி ஹெட் லெவலுக்கு மேல கொண்டு வந்து ஸோ அப்படியே உங்களுடைய எல்போவை பெண்ட் பண்ணி 2 ஹேண்டையும் உங்களுடைய ஷோல்டர்ல, அதாவது பேக் ஆஃப் தி ஷோல்டர் பின்னால வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கட்டும். நார்மல் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்கலேஷன், மெதுவா மூச்சை உள்ள எடுத்து வெளியே விட்டுக்கோங்க. உத்தான மண்டூகாசனா. ஸோ இந்த ஆசனம் வந்து ஸோ இந்த மாதிரி வஜ்ராசனால உட்கார்ந்துட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய 2 லெக்ஸையும் செப்பரேட் பண்ணிக்கலாம் பத்ராசனா மாதிரி. ஸோ அப்படியும் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ 2 டெக்னிக்ஸ். ஸோ நார்மல் பிரீத்திங். அகைன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெக்ஸ் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு வஜ்ராசனாக்கு வந்துட்டு மெதுவா ஹேண்ட்ஸ் வந்து அதே மாதிரி ரைஸ் பண்ணி அப்படியே பிரீத் அவுட், மூச்சை வெளியே விட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோவா அண்ட் ஸ்டெடியா மெதுவாக தான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ஃபாஸ்டா இல்லை, ஸோ ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஆசனா ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வஜ்ராசனாலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே ப்ரோன் பொசிஷன்ல, அதாவது ப்ரோன் பொசிஷன்ல வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபிளாட்டா படுத்துக்கலாம். ஸோ ப்ரோன் பொசிஷன்ல ஃபிளாட்டா படுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிளாட்டா படுத்துருக்கிறோம், லெக்ஸ் ஸ்ட்ரைட்டா நீட்டி வச்சிருக்கிறோம். ஸோ நம்மளோட 2 கையையும் நம்மளோட இந்த மாதிரி செஸ்ட் லெவல் கிட்ட ரைஸ் வச்சுட்டு ஸோ நம்மளுடைய உடம்ப மட்டும் ரைஸ் பண்றோம், அதுவும் அப் டு தி அம்பிளிகஸ். ஸோ இந்த மாதிரி அம்பிளிகஸ் வந்து ஃப்ளோர்ல தான் டச் பண்ணியிருக்கணும். நம்மளுடைய ஹெட் அதுக்கப்புறம் செஸ்ட் மட்டும் தான் ரைஸ் பண்றோம். ஸோ இதோட நேம் வந்து என்ன அப்படின்னா புஜங்காசனா. நம்மளோட செஸ்ட் நல்லா வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். நார்மல் பிரீத்திங் பண்ணுங்க மெயின்டைன் பண்ணும்போது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணும்போது அப்படியே பிரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிருங்க. அகைன் பிரீத் இன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரீத் இன், மெயின்டைன். அம்பிளிகஸ் வந்து ஃப்ளோர்ல டச் ஆயிருக்கணும். அபோவ் தி அம்பிளிகஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ரைஸ் பண்ண போறோம். பிரீத் அவுட். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து என்ன பண்ணிருங்கன்னா நீலிங் பொசிஷனுக்கு வந்துருங்க. ஸோ மெதுவா அப்படியே வஜ்ராசனால உட்காந்துக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா உஷ்ட்ராசனா ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதே மாதிரி நீலிங் பொசிஷனுக்கு வந்துச்சு உஷ்ட்ராசனாக்கு. மெதுவா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு நம்மளுடைய ஹேண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து இந்த மாதிரி ஃபார்வர்ட்ல ரைஸ் பண்ணி அப்படியே பேக்ல கொண்டு வந்து லெக்கை வந்து கேட்ச் பண்ணணும். நம்மளுடைய காலோடைய ஹீலை வந்து கேட்ச் பண்ண போறோம். ஹீலை வந்து நம்ம கேட்ச் பண்ணிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் ஹேண்டையும் கொண்டு வந்து ஆப்போசிட் லெக்கை கேட்ச் பண்ண போறோம். மறுபடியும் மெதுவா அதே மாதிரி ரெண்டு ஹேண்ட்ஸையும் முன்னால கொண்டு வந்துட்டு வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். இந்த உஷ்ட்ராசனா வந்து ஒரு ஹேண்ட் இந்த மாதிரி பின்னால கொண்டு போயிட்டு கேட்ச் பண்றோம் நீலிங்ல நின்றுட்டு. ஒரு ஹேண்ட் மட்டும் கேட்ச் பண்ண முடிஞ்சா ஒரு ஹேண்டை மட்டும் கேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்த உஷ்ட்ராசனா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஹேண்டையுமே கேட்ச் பண்ண முடிஞ்சா ரெண்டு ஹேண்ட்ஸையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கேட்ச் பண்ணிக்கலாம். செஸ்ட் நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம இப்போ மெயினா பிராக்டிஸ் பண்ற எல்லா ஆசனாஸுமே வந்து என்னன்னா நம்மளுடைய செஸ்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்றோம். எல்லாமே வந்து நம்மளுடைய லங்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் பண்ற ஆசனாஸ். லங்ஸோடைய டைடல் வால்யூம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரேட்டரி வால்யூம், இது எல்லாத்தையுமே வந்து வைட்டல் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுடைய ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷனையும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த எல்லா ஆசனாஸுமே வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆசனா பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா சேது பந்தன் ஆசனா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து லெக் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துட்டு அப்படியே சுப்பைன் பொசிஷன்ல படுத்துக்கணும். நம்மளோட நீஸை அப்படியே பெண்ட் பண்ணிக்கணும். நீஸை பெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ரெண்டு ஹேண்ட்ஸையும் வச்சு நம்மளோட ஆங்கிள் ஜாயிண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நம்மளுடைய உடம்பை வந்து அப்படியே பிரிட்ஜ் மாதிரி ரைஸ் பண்ணணும். அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம வந்து இப்போ சிட்டிங்க்கு வர போறோம். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல சிட்டிங்ல வந்து உட்காந்துக்கலாம் கம்ஃபர்டபுளா. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சேது பந்தன் ஆசனா. நம்ம வந்து சேது பந்தன் ஆசனா வந்து இப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆசனாஸ் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து பிராணாயாமா செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம இப்போ வந்து பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ பிராக்டிஸ் பண்ண எல்லா ஆசனாஸுமே மெயினா வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி இதை நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். எல்லா ஆசனாஸும் எந்த ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஆஸ்மாவா இருந்தாலும் சரி, சிஓபிடியா இருந்தாலும் சரி, எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணலாம். ஏதாவது சர்ஜரிஸ் அண்டர்கோ அந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணியிருந்து அந்த மாதிரி இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தா மட்டும் அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிசிஷியனோட அட்வைஸோட இதை வந்து பிராக்டிஸ் பண்றது நல்லது. ஜென்ரலா மற்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே இந்த ஆசனாஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணலாம் தாராளமா. நம்ம வந்து இப்போ பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷன் எதுனாலும் உட்காந்துக்கலாம். நம்ம நார்மலா இந்த மாதிரி உட்கார்றது வந்து சுகாசனா, ரெண்டு காலையும் மடக்கி உட்கார்றது, அதாவது சமண கால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னால பத்மாசனா பிராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை, என்னால பண்ண முடியல அப்படின்னா அடுத்த பத்மாசனா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு லெக் எதர் ஒரு லெக் மட்டும் என்ன பண்ணும் ரைஸ் பண்ணி ஆப்போசிட் தைஸ்ல பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஆப்போசிட் தைஸ்ல பிளேஸ் பண்ணி உட்காந்துக்கிறோம். இல்லை நான் பத்மாசனாவே ஓகே தான் எனக்கு வரும்னா அதர் லெக்கையும் அதே மாதிரி ரைஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து உட்காந்துக்கணும். கை ரெண்டு கையிலையும் அதாவது ரெண்டு ஹேண்ட்லையும் முத்ரா வந்து அடாப்ட் பண்ண போறோம். என்ன முத்ரா அப்படின்னா சின் முத்ரா அல்லது ஞான முத்ரா, அப்படி இல்லைன்னா சின்மய முத்ரா. நான் இப்ப சின்மய முத்ரா வைக்கிறேன். ரெண்டு டிப்பும், அதாவது என்னுடைய தம், அதுக்கப்புறம் என்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலோட இண்டெக்ஸ் ஃபிங்கரும் டச் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு கையை எல்போ மட்டும் பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பிராணாயாமா பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா கபாலபதி பிராணாயாமா. கபாலபதி பிராணாயாமா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். மெயினா வந்து நம்மளுடைய நேசல்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ் செக்ரேஷன் எல்லாத்தையும் வந்து வெளியே அவுட் பண்ணிடும். ஏன்னா நமக்கு வந்து எங்க இருந்து அப்படின்னா ரெஸ்பிரேட்டரியில இருந்து பிரைன் வரைக்கும் ஃபுல்லா ஃப்ரண்ட்ல ஃபுல்லா கிளீன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிராணாயாமா தான் கபாலபதி.
ஸோ இது நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த கபாலபதி பிராணாயாமம் அப்படின்னா, ஸோ டீப்பா லாங்கா இன்ஹேல் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் பை ஸ்ட்ரோக்கா பிரீத்தை வந்து வெளியே விடணும். ஸோ ஒரு 10 to 15 ஸ்ட்ரோக்ஸ். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு 5 to 10 ஸ்ட்ரோக்ஸ் வருதுன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்ட்ரோக்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னால ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நார்மல் பிரீத்திங் டீப்பா ரிலாக்ஸா பண்ணிக்கணும். மேக்ஸிமம் இந்த பிராணாயாம ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஸோ கான்சென்ட்ரேஷன் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. மெதுவா மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டீப்பா லாங்கா நம்ம வந்து இன்ஹேல் பண்ண போறோம். இந்த மாதிரி தான் ஸ்ட்ரோக் பை ஸ்ட்ரோக்கா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸேல் பண்ண போறோம். மெதுவா 1 செகண்ட் பிராக்டிஸ் பண்ணலாம். மெதுவா டீப்பா மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. உங்களோட டயஃப்ரம், அதாவது உங்களோட டயஃப்ரம் வந்து நல்லா அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும், அப்படியே ரிலீஸ் ஆகும். அட் தி சேம் டைம் உங்களோட செஸ்ட், அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ராண்டல் எல்லாமே நல்லா அப்படியே கிளியரா இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். நேசல்ல எவ்வளவு மியூக்கஸ் செக்ரேஷன் இருந்தாலும் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஸோ உங்களுடைய மியூக்கஸ் பிளாக்கேஜ் இல்லாம எல்லாத்துக்கும் நமக்கு வந்து நல்ல ஏர் ஃப்ளோ வந்து ஒரு பிளாக்கேஜ் இல்லாம ஃப்ரீ ஏர் ஃப்ளோ பண்றதுக்கு இந்த கபாலபதி பிராணாயாமம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மெயினா கபாலபதி வந்து எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி உள்ள ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான். ஸோ ஹெல்ப் பண்ணும் இந்த கபாலபதி பிராணாயாமா. நம்மளுடைய அதே மாதிரி லங்ஸோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறதுக்கும் இது வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிராமரி பிராணாயாமா. ஸோ இந்த பிராமரி பிராணாயாமாவை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய 2 இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்துக்கணும், அதாவது ஆள்காட்டி விரல் எடுத்துக்கணும். நம்மளுடைய காதுக்கு முன்னாடி, ஸோ நம்மளுடைய காதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு காட்லேஜ் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும், சின்னதா இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், இந்த 2 ஃபிங்கரையும் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி காதை க்ளோஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் மூச்சை நல்லா உள்ள எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணணும். மூச்சை வெளியே விடும்போது ஸோ நமக்கு காது கிட்ட இந்த தேனி அதுக்கப்புறம் இந்த வண்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி சத்தம் போடும். அந்த சவுண்ட் வந்து நம்ம கேட்டிருப்போம். அந்த சவுண்டை நம்ம வந்து மூச்சை வெளியே விடும்போது ஏற்படுத்த போறோம் பிராமரி பிராணாயாமா. ஸோ உங்களுடைய 2 காதையும் உங்களோட ஆள்காட்டி விரல வச்சு காதை இந்த காட்லேஜ்ல வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ளடுங்க, க்ளோஸ் பண்ணிருங்க காட்லேஜ. Once again, மெதுவா மூச்சை உள்ளடுங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏதாச்சும் ஒரு முதிரை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிராமரி பிராணாயாமோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஸோ நைட்ரிக் ஆக்சைடு, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரீசெண்டாக கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு வந்து இந்த கோவிட்க்கு அகேன்ஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நேச்சுரலாகவே இந்த பிராமரி பிராணாயாமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாடியில வந்து நைட்ரிக் ஆக்சைடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ அந்த நைட்ரிக் ஆக்சைடு கோவிட்ல இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கும் மற்ற ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான பாக்டீரியா அண்ட் வைரஸ்ல இருந்து கில் பண்ணி நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பிராமரி பிராணாயாமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பாடியில வந்து நேச்சுரலாவே நைட்ரிக் ஆக்சைடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ அதுதான் இந்த பிராமரியோட மெயின் பெனிஃபிட். அதே மாதிரி ஹை பிபி பேஷண்ட், ஸோ ஹை பிபி உள்ளவங்களும் இந்த பிராமரி பிராணாயாமாவை வந்து டெய்லி ஏர்லி மார்னிங் ஒரு 10 ரவுண்ட்ஸ் தாராளமா ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுடைய பிபியோட லெவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் ஆயிரும்.
ஸோ லோ பிபி இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து என்ன ஒரு மினிமம், அதாவது ஒரு 2 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ செகண்ட் பிராமரி பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து நாடி சோதனை பிராணாயாமம். ஸோ அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ரைட் ஹேண்ட், அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதாச்சும் ஒரு முத்ரா நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட்ல நாசிகார முத்ரா அடாப்ட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நம்மளுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபிங்கர், அதாவது நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல் நடுவிரலை க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய தம்பு ரைட் சைடுக்கு, நம்மளுடைய மோதிர விரல் அது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய லெஃப்ட் சைடுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ரைட் சைடு க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லை ரிலீவ் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே தம்பு வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடை க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும் நம்மளுடைய என்ன பண்ண போறோம் மோதிர விரல் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ரைட் சைடை க்ளோஸ் பண்ணிடணும் தம்பை வச்சு. லெஃப்ட் சைடு மூச்சை மெதுவா ஆழமா உள்ள இழுக்கணும். மூச்சை உள்ள எடுத்த உடனே லெஃப்ட க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்ல மூச்சை வெளியே விடணும். அகைன் அதே ரைட் சைட்ல மூச்சை உள்ள இழுக்கணும். ரைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்ல வெளியே விட்டுறணும். இதுதான் வந்து நாடி சோதனை பிராணாயாமம். லெஃப்ட்ல மூச்சை உள்ள எடுக்கிறோம், ரைட்ல வெளியே விடுறோம். அகைன் அதே ரைட் சைட் மூச்சை உள்ள எடுத்து லெஃப்ட்ல வெளியே விட்டுறோம். ஸோ இதான் வந்து ஒரு ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி டெய்லி 5 to 10 ரவுண்ட்ஸ் இந்த நாடி சோதனை பிராணாயாமாவை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன முத்ரா அப்படின்னா நாசிகார முத்ரா நம்ம வந்து கையில வந்து அடாப்ட் பண்ணணும் ரைட் ஹேண்ட்ல. ஸோ நம்மளுடைய மிடில், அதாவது நம்மளுடைய இண்டெக்ஸ் அண்ட் மிடில் இந்த 2 ஃபிங்கரையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து முத்ராவை அடாப்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நாசிகார முத்ரா. ஸோ இப்படிதான் நாடி சோதனை பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது பெஸ்ட் பிராணாயாமா. ஸோ எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த கண்டிஷனுக்கு வேணாலும் இந்த பிராணாயாமா வந்து தாராளமா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா நம்மளுடைய எல்லா, ஸோ அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா நர்வ்ஸையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி, ஸோ சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் அந்த நர்வ் சிஸ்டம் வந்து காம் பண்ணும், டோன் பண்ணும். நமக்கு அதாவது தேவையில்லாத நர்வ் ஸ்டிமுலேஷனால தான் நமக்கு டிசீஸ் வந்து அரைஸ் ஆகுது. அப்போ அந்த நர்வ்ஸோட ஃபங்க்ஷன், நரம்புகளுடைய வேலைகள் வந்து ஒழுங்கா இருந்தது அப்படின்னா நமக்கு டிசீஸ் வந்து வருதுங்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த பிராணாயாமம் வந்து தாராளமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்மளோட நர்வ்ஸை வந்து அதாவது காம் பண்ணும். அன்வான்ட் நர்வ் ஸ்டிமுலேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு மெயினா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து இந்த மாதிரி டீப் பிரீத்திங் நம்ம வந்து இந்த பிராணாயாமா ஜென்ரலா இந்த நாடி சோதனான்னு இல்லை எல்லா பிராணாயாமஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய லங்ஸோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தும். நம்மளுடைய மூச்சு காத்த உள்ள இழுக்கிற தன்மை அப்புறம் வெளியே விடுற தன்மையை அதிகப்படுத்தும். மூச்சை உள்ளடக்கி வச்சுக்கிறக்கூடிய தன்மையும் நமக்கு வந்து அதிகப்படும். ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரீத்திங் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரீத்திங் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம பண்ணாதான் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து எந்த டிசீஸும், மெயினாக நிறைய டிசீஸ்க்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட பிரீத்திங் பேட்டர்ன் தான். நம்மளோட பிரீத்திங் பேட்டர்னை நம்ம வந்து ப்ராப்பராக வச்சிருந்தோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் டிசீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாடி சோதனை பிராணாயாமம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா சீத்தளி பிராணாயாமா. ஸோ சீத்தளி பிராணாயாமா இது ஒரு கூலிங் பிராணாயாமா. இது நம்ம எப்போ, அதாவது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டங்க்கு ஃபர்ஸ்ட் வந்து மைல்டா ப்ரொட்ரூட் பண்ணணும், மவுத்துக்கு வெளியே ப்ரொட்ரூட் பண்ணிட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். 2 எண்டையும் ஃபோல்டு பண்ணி ஒரு டியூப் மாதிரி டங்கை மாத்திட்டு அந்த டியூப் வழியா ஏரை நம்ம வந்து உள்ள இழுக்கணும். மவுத் வழியா தான் இப்போ அந்த டங்க் வழியா தான் மூச்சை உள்ள இழுக்க போறோம். மூச்சை உள்ள இழுத்து முடிச்ச உடனே அந்த செகண்ட் என்ன பண்ணணும்னா டங்கை உள்ள கொண்டு போயிட்டு மவுத்தை க்ளோஸ் பண்ணிடணும். மவுத்தை நார்மலா வச்சுக்கலாம். இப்போ மூச்சை வெளியே விடுறது நம்மளுடைய 2 நாசி துளைகள் வழியாகவும் மூச்சை வெளியே விட போறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். கையில ஏதாவது ஹேண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு முத்திரை அடாப்ட் பண்ணிக்கோங்க. Again. இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணணும் சீத்தளி பிராணாயாமா.
ஸோ ஒரு டியூப் மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு அந்த டியூப்ல இருந்து நம்ம ஏரை வந்து சக் பண்ணி உள்ள எடுக்கிற மாதிரி உள்ள எடுத்துச்சு அப்புறம் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நாஸ்ட்ரல் வழியா மூச்சு வந்து வெளியே விட்டுறலாம். இது ஒரு கூலிங் பிராணாயமா தான். ஸோ நம்மளுடைய அதாவது நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கூல் பண்றதுக்கு இந்த பிராணாயமா வந்து ஹெல்ப் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னா இந்த பிராணாயம் நல்ல இந்த இடம்லாம் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் நமக்கு வந்து இந்த பிராணாயமா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ ஹை பிபி இருக்கும்போதோ ஸோ நம்மளுடைய என்ன சொல்ற டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு அதாவது நமக்கு இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பாடி நம்ம கொஞ்சம் கூல் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்து இந்த பிராணாயமாவை தாராளமா ப்ராக்டிஸ் பண்ணலாம். டென்ஷன் அப்புறம் ஃபியரா இருக்கும்போது அப்புறம் ஆன்சைட்டி ஒரு பதட்டம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற கண்டிஷன்ல இந்த பிராணாயமாவை தாராளமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சீத்தலி பிராணாயமா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பிராணாயமா ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா சீத்காரி பிராணாயமா. ஸோ சீத்காரி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இதுவும் மவுத் பிரீத்திங் தான். ஸோ நம்மளுடைய பற்கள் மேல் வரிசையில் உள்ள பல்லும் கீழ் வரிசையில் உள்ள பல்லும் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டி இருக்கணும். ஸோ 2 வரிசையில் உள்ள பல்லுமே வெளியே விசிபிள் ஆகணும். நம்ம ஒரு வரிசையை வச்சு இன்னொரு அதாவது அப்பர் ரோ வச்சு லோவர் ரோவை மறைக்கிறதோ இல்ல லோவர் ரோ வச்சு அப்பர் ரோவை மறைக்கிறதோ இருக்கக்கூடாது. ரெண்டுமே விசிபிள் ஆகணும். நமக்கு இந்த பற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் வழியா மூச்சை உள்ள எடுத்துட்டு உடனே மவுத்தை க்ளோஸ் பண்ணி நாஸ்ட்ரல் வழியா மூச்சை வெளியே விட்டுறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். கையில் ஏதாவது ஒரு முத்ரா வச்சுக்கோங்க. அகைன் இதுவும் ஒன் ஆஃப் தி கூலிங் பிராணாயமா தான் இந்த சீத்காரியும். ஸோ இதுவும் அப்படிதான் நம்மளுடைய ஒரு அதாவது என்ன சொல்றது நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் இந்த பிராணாயமாவும். ஸோ இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டருக்காக மெயினா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் தாராளமா. ஸோ இந்த கூலிங் பிராணாயமாவும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பிராணாயமாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நிறைய பிராணாயமாஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிராமரி, கபாலபதி, அதுக்கப்புறம் நாடி சோதனா, சீத்தலி, சீத்காரி. ஸோ இந்த மாதிரி எல்லா பிராணாயமாஸும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலா நம்ம வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ முத்ராஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன முத்ராஸ்லாம் நம்ம வந்து என்னென்ன முத்ராஸ்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன முத்ரா ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஸோ இது வந்து இப்போ பாப்புலரா எல்லாருமே வந்து ஸோ எல்லா சேனல்ஸ்லயும் எல்லாரும் வந்து சொல்லி கொடுக்குற முத்ரா அப்படிதான். ஸோ வந்து என்னன்னா அப்படின்னா லிங்க முத்ரா ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நம்மளுடைய ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணிக்கணும். ஸோ இன்டர்லாக் பண்ணிட்டு ஸோ தம்பை வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ண போறோம் அப்படிதானே. ஸோ எந்த தம்பை ரைஸ் பண்ணணும் அந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எந்த தம்பை நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பிரீத்திங்கை இப்போ செக் பண்ணணும். இந்த மாதிரி மூச்சை உள்ள எடுத்துட்டு நம்மளுடைய ஆள்காட்டி விரலை 2 நாஸ்ட்ரிலுக்கும் சென்டர்ல வச்சுட்டு மூச்சை வெளியே விடணும். எந்த சைட் அதாவது காற்று அதிகமா வருது, ஏதாவது ஒரு சைடு தான் அதிகமா வரும் மேக்சிமம். ஸோ எந்த சைடு அதிகம் அப்படிங்கிறத பண்ணிட்டு அந்த சைட்ல இருக்கக்கூடிய தம்பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணிட்டு ஸோ இப்போ ரைட் சைடு எனக்கு அதிகமா வர்றதுனால நான் ரைட் சைடு தம்பை ரைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்தா நீங்க லெஃப்ட் சைடை ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடு நான் ரைஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுக்கணுமான்னு கேட்டா இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எங்க வைக்கணும்னாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். மெதுவா மூச்சை உள்ள எடுத்து வெளியே விட்டுக்கணும். ஸோ 1 to 3 மினிட்ஸ் அதாவது மினிமம் ஒரு 1 மினிட்ஸாவது வந்து இப்படி நம்ம பிளேஸ் பண்ணி நார்மலா மூச்சை உள்ள எடுத்து வெளியே விட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முத்ராஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிங்க முத்ரா ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளோட 2 ஹேண்ட்ஸையும் இன்டர்லாக் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து ப்ரீத்திங் செக் பண்ணணும். அதுக்கு முன்னால எந்த நாஸ்ட்ரில் அதிகமா வருதுன்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸை இன்டர்லாக் பண்ணிட்டு ஸோ ரைட் சைடு எனக்கு இப்போ அதிகமா வருதுனால என்னோட ரைட் தம்பை நான் வந்து இந்த மாதிரி சென்டர்ல அதாவது ரைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் நார்மல் பிரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தென் ஸ்லோவா அப்படியே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன முத்ரா அப்படின்னா ஆதி முத்ரா ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ அது எப்படின்னா நம்மளுடைய அதாவது
தம்பை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது ஃபோல்டு பண்ணிட்டு மற்ற ஃபிங்கர்ஸை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபிஸ்ட் மாதிரி ஹேண்ட்ல பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ பிளேஸ் பண்ணிட்டு தைஸ்ல வச்சுக்கலாம். நார்மல் ப்ரீத்திங். ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட லங்ஸோட வைட்டல் கெப்பாசிட்டியை மெயினா அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த லிங்க முத்ரா. ஸோ இந்த ப்ரெஷர் ஸோ கொஞ்சம் டைட்டாவே ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 1 minute ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ மெதுவா மூச்சை உள்ள எடுத்து வெளியே விட்டுட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த முத்ராவையும். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 முத்ராஸ். ஸோ இதை தாண்டி ஸோ நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டருக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய முத்ராஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல 2 முத்ரா தான் பார்த்துக்கிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஆசனாஸ், அதுக்கப்புறம் பிராணாயமா. மெயினா பிராணாயமாக்கும் ரெஸ்பிரேட்டரிக்கும் ரொம்ப ரிலேஷன் உண்டு. அதுக்கு அடுத்தது இந்த முத்ராஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா இவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆ உ இம். ஸோ தட் இஸ் அதாவது ஓம்காரா. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாண்ட் பண்ணலாம் டெய்லியும். ஸோ மினிமம் வந்து ஒரு 3 to 21 rounds நம்ம இந்த ஓம்காரா சாண்ட் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன், அதாவது ஒரு விதமான எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய பாடி, மைண்ட் அண்ட் சோல் அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பியூரிட்டி லெவலுக்கு போறதை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணர முடியும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு முத்ரால கை அடாப்ட் பண்ணி உட்காந்துட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மெதுவா மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. மூச்சை வெளியே விடும்போது ஆ சாண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அகைன் மெதுவா மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. இப்போ ஊ சாண்ட் பண்ணலாம். அகைன் மெதுவா மூச்சை உள்ளடுங்க. ஸோ மெதுவா மூச்சை உள்ள எடுத்து மூச்சை வெளியே விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆ உ இம் இந்த 3 சேர்த்து நம்ம சாண்ட் பண்ண போறோம். மெதுவா மூச்சை உள்ளடுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த ஆ ஓ எம் இந்த 3 சேர்த்து நம்ம சாண்ட் பண்றத ஸோ எவ்வளோ ரவுண்ட் வேணா நம்ம சாண்ட் பண்ணலாம். ஸோ அதான் மினிமம் வந்து 3 to மேக்ஸிமம் 21 rounds நம்ம தாராளமா சாண்ட் பண்ணலாம். இந்த ஆ சாண்ட் பண்ணும்போது நம்மளோட அப்டோமன் அதுக்கப்புறம் லெக் ரீஜன்ல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். கண்டிப்பா ஊ சாண்ட் பண்ணும்போது நம்மளோட செஸ்ட் ரீஜன்ல ஒரு விதமான வைப்ரேஷன் ஏற்படுறத ஃபீல் பண்ண முடியும். லாஸ்டா இம் சாண்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஹெட் அண்ட் நெக் ரீஜன்ல வைப்ரேஷன் ஏற்படும். ஸோ அங்க இருக்கக்கூடிய நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து காம் டவுன் பண்ணி ஸோ ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு வந்து டோன் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ எக்ஸாக்ட் எஃபெக்டா வந்து இந்த ஓம்காரா சாண்டிங் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ நம்மளுடைய ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யோகா அண்ட் இந்த மாதிரி பிராணாயமா ப்ராக்டிஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டெய்லி ஸோ ரொட்டீனா வந்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல எப்படி பாத்திங், ப்ரஷிங்லாம் வச்சிருக்கோமோ ஸோ ஒரு ½ an hour நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பிசிக்கல் லெவலை தாண்டி நம்மளுடைய மைண்டு, ஸோ நம்மளுடைய மைண்டையும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல பிசிக்கல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுது, அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். யோகா, பிராணாயமா, அதுக்கப்புறம் இந்த ஆசனாஸ், இந்த ஓம்கார சாண்டிங் எல்லாமே நம்ம வந்து இதை டெய்லி ரொட்டீனா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்பத்துல இருந்து ரொட்டீனா இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல கண்டிப்பா இது ஒரு ஹேபிட்டா சேஞ்ச் ஆயிரும் கண்டிப்பா. ஸோ நம்ம தான் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்டெப்ஸ் வந்து மூவ் பண்ணணும். ஸோ இது எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா?